ஒரு மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, மொத்தம் 12 மணி நேரம் ஈரான் இஸ்ரேலை போட்டு துவச்சு தும்சம் பண்ணி எடுத்திருக்கு. இதில் குறிப்பாக ஈரான் 6 இடங்களை மட்டும்தான் நாங்கள் இஸ்ரேலில் அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்னும் சொல்லப்படாத ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து வச்சு மக்களுக்கு சொல்கிறதுக்காக தான் பிரசாத் சிக்னேச்சர் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தரைவழி தாக்குதல் அடுத்ததாக நடத்த போகிறோம் அப்படின்னு ஈரான் சைட்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு நெதன்யாகுவை ஓயாமல் பாத்ரூம் போக வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. உலகின் பல்வேறு நாடுகளுக்கு அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. பட் பிரான்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கிலாந்து கூட யூஎனில் இஸ்ரேலுக்கு நெகட்டிவான ஒரு பதிலை தான் சொல்லியிருக்காங்க. கமினி அவர்கள் ஒரு பெரிய மிரட்டல் விடுத்திருக்காரு. ட்ரம்ப் என்னதான் சிங்கம் மாதிரி கர்ஜித்தாலும் அவர் இப்போ ஒன்று பேசுவார், அப்புறம் மாற்றி பேசிட்டு போயிட்டே இருப்பார். கடைசியாக நிர்கதியாக இருக்க போது நெதன்யாகு மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கிறத நம்புகிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீதும் அடுத்த அட்டாக் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த காசா மீது நீ அட்டாக் நடத்தினியோ அதே காசாவில் இருந்து எண்ணெயை சுரண்டி எடுக்கிறீல்ல, அந்த சுரங்கங்கள் மீதும் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீதும் இஸ்ரேலுக்காக ஒரு பெரிய அட்டாக்கை ஈரான் நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க. இதனால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 9444935924 என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆலிஃப் டேவிட் சலாமி இவர் யாரு அப்படின்னா இஸ்ரேலுடைய நேவி கமாண்டர். என்னடா இறந்து போயிட்டாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம், செத்து போயிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய அதிபயங்கரமான தாக்குதலில் அவருடைய மரணத்தை தழுவி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. அவர் மட்டும் இல்லை, டெல்லவீவில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் இறந்து போயிருக்காங்க. 40 அப்பாவி பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்கங்கிற வருத்தமான செய்தி. இதோடு சேர்த்து இஸ்ரேலில் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளில் மிக முக்கியமாக 4 பேர் இறந்து போயிருக்காங்கங்கிற தகவல். கூடுதலாக ஈரான் சைடில் இன்னைக்கு 2 பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஈரானுடைய உளவுத்துறை அதிகாரிகளும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு வெளியாயிருக்கு. 2 பக்கமுமே சேதமாயிருக்கு. நான் ரெண்டையுமே உங்ககிட்ட சொல்கிறேன். ஈரான் யூஸ் பண்ண பாலிஸ்டிக் மிசைல் அது தொடர்பான வீடியோக்கள் ரொம்ப அதிபயங்கரமாக இருக்குது. எதெல்லாம் நம்மளால் தாக்கிட முடியாது அப்படின்னு அமெரிக்கா கணக்கு போட்டு வச்சுருந்தாங்களோ அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக தரையில் வீழ வச்சு வானத்திலேயே வெடிக்க வச்சு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஈரான். ஈரான்கிட்ட இப்படிப்பட்ட ஆயுதங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் திறமையான மேன் பவரை வச்சு இந்த S-400 இயக்கி சூப்பராக இஸ்ரேலுடைய வான்வெளி சாகசங்களையும் முறியடிச்சிருக்காங்க. வார்பிளைன்ஸ் 200க்கும் மேற்பட்ட வார்பிளைன்ஸ் உள்ள என்ட்ராயிருந்தது. அது எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டி ஈரான் அட்டகாசம் பண்ணியிருக்கு. அதற்கு பிறகு தான் இங்கேருந்து கிளம்பி அவங்களுடைய ட்ரோன்ஸையும் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. ஏன்னா ஜோர்டானும் சிரியாவும் ஈரானுக்கு எதிராக இருந்தால் கூட சத்தமே இல்லாமல் தன்னுடைய வான்வெளியை அவங்க ஓப்பன் பண்ணதனுடைய விளைவு தான் இப்போ இஸ்ரேலுடைய டெல்லவீவில் இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இஸ்லாமிய நாடுகள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி இந்த இடத்துல படித்து பார்க்கணும். அதே நேரத்தில் பிராந்திய போராக இது மாறும்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்ததற்கு பிறகு தான் இஸ்லாமிய நாடுகள் இந்த வான்வெளியை திறந்து விட்டுருக்காங்க. அதற்கு பிறகு தான் இஸ்ரேலில் டெல்லவீவே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையும் மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்மெல்லாம் கட்டடத்துக்குள்ளே என்ன வைப்போம்? பொருட்கள் வைப்போம். மக்கள் குடியிருப்பாங்க அப்பார்ட்மெண்ட் மாதிரி. ஆனால் ஒரு 10 மாடி கட்டடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டடத்துக்கு உள்ளே அமெரிக்கா கொடுத்த F-35 உள்ளிட்ட அந்த போர் விமானங்களையும் பாலிஸ்டிக் மிசைலையும் ஒழிச்சு வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். அதை ஈரானுடைய சேட்டலைட் அழகாக படம் முடிச்சு அந்த 10 மாடி கட்டடத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணால் எப்படி இருக்கும்? உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுறேன். ரெண்டாவது அது தொடர்பான இமேஜஸும் நம்மகிட்ட கிடச்சிருக்கு. அதுவும் ட்விட்டரில் கிடச்சது தான். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரேலை விட ஈரான் ரொம்ப பெரிய நாடுங்க. இஸ்ரேல் கம்பேர் பண்ணும்போது 74 மடங்கு ஈரானுடைய நிலப்பரப்பு மட்டும் இருக்குது. இஸ்ரேலை கம்பேர் பண்ணும்போது ஈரானுடைய மக்கள் தொகையும் அதிகம். ஒரு குட்டி நாடு அவ்வளவு பெரிய மிடில் ஈஸ்டினுடைய கிங்கை எதிர்த்து போர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். எட்டப்பன் வேலை தான் கிட்டத்தட்ட நெதன்யாகு பார்க்குறது அமெரிக்காவுக்காக. அப்படிப்பட்ட அவர் செய்திருக்கக்கூடிய விஷயத்தினால இன்னைக்கு டெல்லவீவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது யதார்த்தமான உண்மை.
2 நாடுகளுக்கும் எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வான்வெளியை பொறுத்தளவில் 800லேருந்து 1000 கிலோமீட்டர் வந்து வான்வெளியை பொறுத்தளவில் இருக்கும். அதே நேரத்தில் தரைவழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2000 கிலோமீட்டர் நெருக்கி இருக்குங்கிறாங்க. 2100லேருந்து 2300 கிலோமீட்டர் இருக்குங்கிறாங்க. இப்போ அந்த தரைவழியிலேயே ஒரு பெரிய அட்டாக்கை நடத்துறதுக்கு ஈரான் முன் வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை IRGC சொல்லியிருக்காங்க. வான்வெளி தாக்குதல் ஒருபுறம் இருக்க மெர்கட்டவா டேங்குகள்லாம் இப்போ ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இது எத்தனை நாட்களுக்குள்ள அங்கே போய் ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறது தெரியல. சாதாரணமாக நம்முடைய வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது சீனாவினுடைய கார்னா வேகமாக போயிடும். அதே நேரத்தில் இந்தியாவினுடைய கார் அப்படிங்கும்போது மேடு பள்ளங்களை தாண்டி போடும். பட் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் ரோடே இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து அவங்க எப்படி நகர்த்தி கொண்டு போகிறாங்க, அந்த இடத்த சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து இஸ்ரேலுடைய ஏரியாக்களுக்குள்ளே கொண்டு போகிறது அப்படிங்கிறது டஃப். பட் லெபனான்லேருந்து இஸ்ரேலுடைய பார்டர் ரீச் பண்ணுறது ஈஸி, சிரியாவில் இருந்தும் ரீச் பண்ணுறது ஈஸி. இந்த 2 நாடுகளுடைய தொடர்பும் இப்போ துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரானுடைய தரைவழி பயணம் அப்படிங்கிறது மிக நீண்டதாக இருக்கலாம். கிட்டத்தட்ட 3 நாட்கள் கூட ஆகலாம். ஏன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அது நகர்ந்து போகிறதுங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை டஃப்பான ஒரு சூழ்நிலையை இப்போ இஸ்ரேலுக்கு உருவாக்குறதுக்காக ஈரான் எடுத்திருக்கக்கூடிய பெருமுயற்சி தரைவழியிலான தாக்குதலையும் தீவிரப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு. ஹமாஸ் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஆக்கிரமிப்பாளர்கள் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இயற்கையினுடைய பிடியில் மாட்டிட்டு சின்னாபின்னமாக செதஞ்சு போவாங்க அப்படிங்கிறது. அதை இன்னைக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இஸ்ரேலை பார்த்து நகைப்புக்குள்ளாயிருக்கு ஹமாஸ். தொடர்ச்சியாக ஹமாஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களே தான் டக்கர் கால்சன் அப்படிங்கிற பத்திரிகையாளர் சொல்கிறார். ஒரு காலகட்டத்தில் ரஷ்யாவினுடைய எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்த டயத்தில் புட்டினுக்கு நேரடியாக உட்காந்து டக்கர் கால்சன் எழுப்பிய கேள்விகள், கிரிமியா பற்றிய கேள்விகள்லாம் அன்றைக்கி தேதிக்கு வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே பேட்டி எடுத்தவர் ஒரு அதிபரையே. அப்படிப்பட்ட பத்திரிகையாளர் அமெரிக்காக்காரர் தான். ஆனால் அவர் இப்போ அமெரிக்காவில் கிடையாது, வெவ்வேறு நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ ட்ரம்ப்புக்கு அவருக்கு ஆகாது. இருந்தாலும் ட்ரம்ப்புக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கார். இஸ்ரேல் மாதிரியான நம்பிக்கை துரோகிகளுக்கு சப்போர்ட் பண்ணாத ட்ரம்ப் அவர்களே, அதனால் வந்து இஸ்ரேலை சப்போர்ட் செய்வதை அமெரிக்கா விட்டொழிக்க வேண்டும் அப்படிங்கிற தன்னுடைய ஒரு ஜேர்னலிசம் ரிலேட்டடாக ஒரு ஜேர்னலிஸ்டாக அவருடைய எண்ணப்பாட்டை பதிவு செஞ்சுருக்கார். சரி, இது வரைக்கும் ஈரான் வந்து எவ்வளவு மிசைல்ஸை வந்து ஏவி இருக்கு அப்படிங்கிற கணக்கை வந்து பார்க்கும்போது 2000க்கும் மேற்பட்ட மிசைல்ஸை வந்து ஏவி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இஸ்ரேல் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுச்சு, ஈரான் 2வது அட்டாக் பண்ணுச்சு, 3வது அட்டாக் பண்ணுச்சு. ஆனால் 2 முறை தோல்வி. 3வது முறையாக ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் தான் அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கிடைச்சது. பதிலுக்கு இஸ்ரேலும் தாக்குதலை செய்ய தொடங்கினாங்க. ஆனால் கொஞ்சம் கூட டைமே கொடுக்காம 12 hours கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈரான். இதனால் சோர்வடைஞ்சு போச்சு இஸ்ரேலிய ஆர்மி. தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கிறதுக்கும் வான் பாதுகாப்பு எப்படி உடஞ்சி போச்சு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறதுலையும் 10 மாடி கட்டடத்தில் இருக்கக்கூடிய F-35 உள்ளிட்ட அந்த வார்பிளைன்ஸ் எல்லாமே உடஞ்சி சிறந்துறதுனாலையும் இஸ்ரேலால் ஒன்றுமே செய்ய முடியல. ஸோ ஸ்தம்பிச்சு போன இஸ்ரேல் அடுத்ததாக என்ன செய்யணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா கிட்ட இருந்து ஆர்டர் வரணும். அந்த ஆர்டரும் டிலே ஆகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் அடுத்து ரஷ்யாவுக்கிட்ட போச்சு. ரஷ்யா கிட்டே அடிவாயிட்டு வந்தது இஸ்ரேல். பிரான்ஸ் இப்போ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேக்ரான் அவர்கள் இப்போ நெதன்யாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. பட் UK கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கே கஞ்சிக்கு வழி இல்லை, நம்ம எப்படி அடுத்தவனுக்கு உதவுறதுன்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு பொண்ணு அனுப்பி நீ போய் பேசிட்டு வந்துருமா, நம்மளால் முடியாது, ஆனால் சப்போர்ட் பண்ணுறோம், ஆயுதங்கள்லாம் கொடுக்குறதுக்கு கேட்ட ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துரு அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ UK பின்வாங்கிருச்சு. இத்தாலியனுடைய மெலோனி இன்ன வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டே சொல்லலை. ஸோ ஃப்ரான்ஸ் மட்டும் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதுங்கிறது ஓரளவு இஸ்ரேலுக்கு ஆறுதலான செய்தி. ஃபார்ஸ் அப்படிங்கிற ஏஜென்சி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட், இவங்க வந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு மீடியா, அவங்க செய்தி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய கிழக்கில் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் இருக்குல்ல, அது கடற்படை தளமாக இருக்கட்டும், இராணுவ தளமாக இருக்கட்டும், இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே அடுத்ததாக ஈரான் ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை நிகழ்த்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸ் மட்டுமே 50,000க்கும் மேற்பட்டோர் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்காங்க. அது குவைத்து, கத்தார் உள்ளிட்ட இடங்களாகட்டும், எல்லா இடங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஈராக்கில் கூட அவங்களுடைய படை இருக்குது, சிரியாவில் அவங்களுடைய படைகள் இருக்குது, இப்படி லிபியாவில் அவங்களுடைய படைகள் இருக்குது, ஏன் காசாவில் கூட அவங்களுடைய படைகள் இருக்குது. அமெரிக்க படைகளாக இருக்குது அப்படின்னு கேட்டால் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கக்கூடிய பார்டரில் அங்கே ஒரு கடற்படை தளம் வச்சுருக்காங்க அமெரிக்கா. இப்போ தான் கட்டினாங்க ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி. ஸோ அந்த இடங்களையும் பெரிய அளவில் தாக்குதல் உள்ளாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை இப்போது ஈரான் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்னப்பா பண்ணுது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வேறு வழியும் இல்லை, வேலையும் இல்லை. அதனால் அவங்க ஒரு அறிவிப்பு கொடுக்குறதோட நிறுத்திப்பாங்க. ஸோ அமெரிக்கா கிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கும், நீ ஒரு அறிவிப்பு கொடுத்துரு, கண்டனம் கொடுத்துரு அப்படின்னு. அதனால் ஐக்கிய நாடுகள் சபை இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஈரானும் இஸ்ரேலும் போரை நிறுத்துங்க, போதும், வேண்டாம், மக்கள் பாவம் சிரமப்படுவாங்க, உங்களுடைய போர்னால பாருங்கள் எவ்வளோ மக்கள் இறந்து போகிறாங்க அப்படின்னு வழக்கமான தன்னுடைய பாட்டை பாடியிருக்காங்க.
இந்த பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் படத்தில் வந்து தவிர்க்கவே முடியாது. நம்ம வேணால் எந்திரிச்சு வெளியில் போயிட்டு பிரேக் முடிஞ்சோன்னு திரும்பி வரலாமே தவிர அந்த பாட்டை தேட்டரில் ஓட்டி தான் ஆகணும். அதே மாதிரியான ஒரு நிலை தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர். ஒரு சம்பிரதாயம் தான். அந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வை தான் ஐநா வந்து இப்போ அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலோட 6 இடங்களை ஈரான் தாக்குனதா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒத்துக்குச்சு. அது என்னென்னா, டெல்-அவிவில் இருக்கக்கூடிய பொருளாதார மையம், 2வது பாதுகாப்பு அமைச்சக கட்டடம். பாதுகாப்பு அமைச்சக கட்டடத்திலேயே அடிச்சிருக்காங்களா? அதில் தான் நெதன்யாகு இருப்பார். அந்தாலும் பங்கருக்குள்ளே போய் ஒளிஞ்சு ரொம்ப காலம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சக கட்டடத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு NOF அப்படிங்கிற தளம், விமான தளத்தின் மீதும் அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஹைஃபாவில் இருக்கக்கூடிய சில இடங்கள் மீதும் அட்டாக் நடத்தியிருக்காங்க. காசாவில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிணறு இருக்குல்ல, அந்த இடத்துலையும் அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லப்பட்ட இடங்கள். சொல்லப்படாத நிறைய இடங்கள் இருக்குது. அதை இஸ்ரேலாலையும் சொல்ல முடியாது, ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி. சரி, இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சு ஈரான் இப்படி அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஈரானுக்குள்ளே இஸ்ரேல் நடத்தியிருப்பாங்கல்ல, அது எப்படி அப்படின்னு கேட்டால், இஸ்ரேலுடைய தாக்குதல் ஈரானுக்குள்ளே எப்படி இருந்ததுன்னா, ஏவுகணை தளம் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கியாமு, ஃபட்டா இந்த மாதிரியான ஒரு 7 ஏவுகணை வச்சுருப்பாங்கல்ல, அந்த சேமிப்பு கிடங்கு, அந்த இடத்துல அட்டாக் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அணுசக்தி நிலையங்கள் எல்லாமே முழுவதுமாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கோபத்தில் ஈரான் வந்து இப்போது தாக்குதல் நடத்துகிறதா சொல்லப்படுது. பட் என்ன பாதிப்பு, அணுக்கதிர்வீச்சு பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பாக ஈரான் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும். சரி, ஈரானில் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க, இஸ்ரேலில் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் தேடி பார்த்தோம். அந்த வகையில் ஈரான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எங்கள் நாட்டில் வந்து 78 பேர் இறந்து போயிருக்காங்கிறது சொல்லிட்டாங்க. பட் இஸ்ரேல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆஃபீஸர், கடற்படை ஆஃபீஸர் மட்டும் இறந்து போனதாக ரிப்போர்ட் ஆகிருக்கு. மீதி இருக்கக்கூடிய அந்த இராணுவ நபர்கள் யார் இறந்து போயிருக்காங்களா அப்படிங்கிற தகவல் சொல்லப்படலை. பட் பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு, இன்னும் நிறைய பேர் சிகிச்சையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இதெல்லாம் வெளியாகிருக்கு. ஸோ 4 முறை இதுவரைக்கும் ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கியிருக்கு. இஸ்ரேல் வந்து 3 முறை வந்து தாக்கியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு தொடர்ச்சியாக, அதாவது கண்டினியூஸ் அட்டாக்கும் இதில் அடங்கியிருக்கும். லாஸ்ட்டாக கமினி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தோட இந்த எபிசோட்டை முடிச்சிடலாம். கமினி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், ஜியோனிஸ்டுகள் எப்படி இருந்தாலும் தண்டனைக்கு உரியவர்கள் தான், அதற்கான வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு, ஸோ அடித்து காலி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. எப்படி இருந்தாலும் வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு இல்லாமல் போகும், அப்படிப்பட்ட ஒரு காலம் இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிறத கமினி அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குமே. அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. பட் எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருமே இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் ஆக்கிரமிப்பாளர்கள் நான் இன்னொரு இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வாழ்வதற்கு தேவையான வாய்ப்பை உருவாக்கி தரணும். காசா மக்கள் பாவம், பாலஸ்தீன் அப்படிங்கிற தேசம் அவங்களுடைய வசமாகணும். அதற்காக நடத்தி வரக்கூடிய இந்த போர் தான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பேர். அதில் ஒரு பகுதி தான் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிறது. பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறா, யார் தூக்க போகிறா அப்படின்னு. என் கையெழுத்து என் மகளுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.